السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 381ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹயாஇ வ ஃபத்லிஹி வல் ஹிஃஸி அலா தஹல்லுகி பிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 389ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடத்தை நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இந்த ஈமானில வெட்கம் என்பது ஒரு பகுதியாக இருக்குன்னு சொன்னா, அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக கருதப்படுவது இந்த வெட்கம் என்ற குணம். அப்போ இந்த பாடத்தில் அமையக்கூடிய தலைப்புகள், ஹதீஸுகள் அனைத்துமே இந்த வெட்கம் என்ற செய்திகளை குறித்து வரக்கூடிய செய்திகளாகவே தான் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். கிதாபுல் அதபு, ஒழுக்கம் குறித்த பாடம். அப்போ இதுவரையிலும் நம்ம முதல் பகுதியாக அமையக்கூடிய, முதல் பங்காக அமையக்கூடிய கிதாபுல் முகத்திமாத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ அந்த கிதாபுல் முகத்திமாத்துல அடிப்படையாக மனிதனை பின்பற்றக்கூடிய குணங்கள், இஹ்லாசு, சபுரு, பொறுமை, உண்மை பேசுதல், இது போன்ற காரியம், அதை குறித்தெல்லாம் அந்த கிதாபுல் முகத்திமாத் என்ற முதல் பங்கில் நம்ம முழுவதுமாக பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போக கூடிய அந்த பங்கு இரண்டாவது பங்காக இருக்கின்றது. அதுதான் கிதாபுல் அதபு, ஒழுக்கம் குறித்த பங்கு, ஒழுக்கம் குறித்த பாடம். இந்த இரண்டாம் பங்கினுடைய அடிப்படை ஒழுக்கமாக அமையும். அந்த ஒழுக்கம் என்ற அந்த அடிப்படையிலிருந்து, அந்த பங்கில இருந்து பல பிரிவுகள் வரும். சரிங்களா? அதுல வரக்கூடிய பிரிவு தான் இந்த 84வது பாடமாக அமையக்கூடிய பாபுல் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய வெட்கம் குறித்த பிரிவு. இப்ப பாருங்க, 84வது பாடம் இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 84வது பாடமாக இருக்கு. இந்த பாட தலைப்பை முதலாவதாக பார்ப்போம். பாபுல் ஹயாஇ வ ஃபத்லிஹி வல் ஹிஃஸி அலா தஹல்லுகி பிஹி என்பதாக இதனுடைய தலைப்பு அமையும். இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தர்ஜுமாவை பார்க்கும் பொழுது, பாபுல் ஹயாஇ வெட்கம் குறித்த பாடம், வ ஃபத்லிஹி இன்னும் அந்த வெட்கத்தை பற்றிய சிறப்பை குறித்த பாடமும், வல் ஹிஃஸி அலா தஹல்லுகி பிஹி இன்னும் அந்த வெட்கத்தை கொண்டு தஹல்லுக் ஆக்கிக் கொள்வதின் மீது தூண்டுதல். தஹல்லுக் ஆக்கிக் கொள்ளுதல்னா குணமாக ஆக்கிக் கொள்ளுதல். அப்ப ஹுலுக்குல இருந்து வந்ததுதான் தஹல்லுக். ஹுலுக்குன்னு சொன்னா குணம், அஹ்லாக்னா குணங்கள். அப்ப தஹல்லுக்னா குணமாக்கிக் கொள்ளுதல். ஒரு வெட்கம் என்ற தன்மையை ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் குணமாக்கிக் கொள்ளுதல், குணமாக்கிக் கொள்ள தூண்டுதல் என்பதை குறித்த பாடமாக இருக்கு. அப்ப இந்த பாடம் வெட்கம் அது ஈமானில் எத்தகைய சிறப்பு மிக்கதாக இருக்கும், இன்னும் அந்த வெட்கத்தினுடைய சிறப்பு என்ன, அதாவது அந்த வெட்கம் என்னென்ன பலாபலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கு, என்னென்ன நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கு, அந்த வெட்கத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்துகள் என்னென்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமும், இன்னும் அந்த வெட்கத்தை ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையாக அந்த வெட்கம் இருந்தாலும், அந்த வெட்கம் என்பது ஒரு என்ன செய்யுது, ஒரு குணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனக்கான குணமாக ஒரு வெட்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடமாக இது இருக்கின்றது. சரிங்களா? அப்போ
இதை குறித்து வரக்கூடிய இந்த வெட்கத்தினுடைய சிறப்பு அதை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களாகவே தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸ்களாக தான் அமையும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, முதலாவது ஹதீஸ், இன்னும் 681வது ஹதீஸ். இந்த 84வது பாடம், இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 1வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 681வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ஒரு கருத்து சுருக்கமாக பார்ப்போம். சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழர், அந்த அன்சாரி கூட்டத்தை சார்ந்த ஒரு தோழருக்கு அருகாமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனாங்க. அப்போ நடந்து போகக்கூடிய சமயத்துல அந்த அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி கொண்டிருந்தார், ஒரு உபதேசம் செய்து கொண்டிருந்தாராம். அது என்ன உபதேசம் சொன்னா, எதுக்குப்பா நீ வெட்கமெல்லாம் படுற, வெட்கம் உனக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு, நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெட்கப்படாத அப்படின்னு தன்னுடைய உபதேசத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு போய் சொன்னாங்களாம், சகோதரே அவரை நீங்க விட்டுருங்க, அவர் எப்படி வெட்கப்படுறாரோ அதை வெட்கப்பட வரக்கூடிய அந்த குணத்திலேயே அவரை நீங்கள் விட்டுவிடுங்க. ஏன்னா வெட்கம் என்பது அந்த ஈமானிலிருந்தும் ஒரு பங்காக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாவை நம்ம பார்ப்போம் வாங்க. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அமீருல் முஃமினீனான குலஃபாஉர் ராஷிதீனான சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மர்ரா அலா ரஜுலின் மினல் அன்சாரி, அன்சாரி கூட்டத்தார்களிலிருந்தும் ஒரு மனிதரிடத்தில், ஒரு மனிதருக்கு அருகாமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து சென்றார்கள். வஹுவ, இன்னும் அந்த சகோதரரோ, அந்த அன்சாரி தோழராகிறவரோ, யஐது, அவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார், அஹாஹு, தன்னுடைய சகோதரிடத்தில் அவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார், ஃபில் ஹயாஇ, வெட்கம் என்ற விஷயத்தில் அவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். வெட்கம் என்ற விஷயத்தில்னா வெட்கப்படு என்பதாக உபதேசம் செய்யல, வெட்கப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையில் வெட்கத்தை நீ தவிர்த்து விடு என்பதாக உபதேசம் செய்து கொண்டிருந்தார் என்பதை சொல்றாங்க. அப்போ இங்க விளக்கத்துல பார்க்கும் பொழுது புகாரி ஷெரீஃபில் வரக்கூடிய விளக்கத்தை ஒண்ணு சொல்றாங்க. அவர் என்ன சொல்லி கொண்டிருந்தாருன்னா, இந்த வெட்கம் உனக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அதனால் இந்த வெட்கத்தை நீ எடுத்துக்கொள்ளாதே, இந்த வெட்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றிக் கொள்ளாதே என்று உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று நமக்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்வர்களுடைய விளக்கத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப அப்படி வெட்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹு, அவரை நீ விட்டுவிடு என்று சொன்னார்கள். அப்போ அந்த அன்சாரி சஹாபி இருக்காங்களா இல்லையா, அந்த தோழர், அவரை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனை நீ விட்டுவிடு. அப்ப விட்டுவிடுனா, உன் சகோதரனுக்கு இப்படி நீ உபதேசம் செய்யாதப்பா, அவரை நீ விட்டு விடுப்பா, அவருக்கு நீ இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் நீ நிகழ்த்தாதே, அவர் நல்லபடியாக அவருடைய பாதையில் அவர் எப்படி வெட்கப்படக்கூடியவராக இருக்கிறாரோ அது போலவே வெட்கப்படக்கூடியவராக அவர் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். சொல்லிவிட்டு ஃபஇன்னல் ஹயா, ஏனென்றால் நிச்சயமாக வெட்கம் என்பதாகிறது மினல் ஈமானி, ஈமானிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அப்ப ஈமானிலிருந்தும் கட்டுப்பட்ட ஒன்றுதான் வெட்கம். அப்ப ஈமானிலிருந்தும் ஒரு பகுதி வெட்கமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப எதனால ஹயா என்பது ஈமானில் கட்டுப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஒரு ஹயா என்பது, வெட்கம் என்பது அது இயல்பான ஒரு பண்பாக இருந்தாலும் சில நேரத்தில் முயற்சி செய்து அதை வர வைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப சில நபர், எல்லா மனிதர்களிடத்திலும் வெட்கம் என்ற ஒரு குணம் இருக்கும் தான், ஆனா சில நேரத்துல நமக்கு வெட்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது, வெட்கப்படக்கூடிய அந்த தன்மை வெளிப்படாது. அப்ப சில மனிதர்களை வெட்கப்படுவதை முயற்சி செய்து வெட்கப்பட வேண்டும். அது வெட்கம் என்பது அந்த அளவிற்கு ஈமானில் ஒரு பங்காக இருக்கின்றது, அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக இருக்குன்னு சொல்றாங்க. எதனால வெட்கத்தை ஈமானில் ஒரு பங்குன்னு சொன்னாங்கன்னா, அதற்கான பதில் என்னன்னா, அந்த வெட்கம் என்பது நல்ல செயலுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நன்மையின் பக்கம் அந்த வெட்கம் தூண்டக்கூடியதாக இருக்கும். இன்னும் அது மட்டும் கிடையாது, தீமையிலிருந்து அந்த வெட்கம் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு பாவமான காரியம் இருக்குன்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்காக போறான், ஆனா அவனுடைய வெட்கம் அவனை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு விபச்சாரத்துக்கு போறான், இல்ல ஒரு சாராயம் அருந்துவதற்கு, மது அருந்துவதற்கு ஒரு இடத்திற்கு போறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு வெக்கம் வரும்.
ஐயோ நம்மளை யாரோ பார்த்துட்டான்னு சொன்னா ரொம்ப மானக்கேடு ஆயிருமே, நம்ம இப்படி ஒரு பாவத்தை செய்ய போறோமே, இதை யாரும் பார்த்திடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு வெக்கம் இருக்கும். அவன் தைரியமா செய்யமான். ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது வெட்கமில்லாத நிலையில் ஒருவன் அந்த பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்தில் அவன் மூழ்கி கொண்டிருப்பவன். அந்த பாவம் என்பதில் அவன் ரொம்ப மூழ்கி ரொம்ப அந்த பாவத்தில் மிகைத்தவனாக இருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது ஹயா வெட்கம் வரக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையாக இருக்கு. அப்ப வெட்கம் வருவதன் மூலமா என்ன ஆகும்? இந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வெட்கம் அவனை தடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஈமானில் ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்றாங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபுல் ஈமான் இன்னும் கிதாபுல் அதபு, அதாவது ஈமான் குறித்த பாடத்திலேயும் ஒழுக்கம் முடித்த பாடத்திலேயும் தன்னுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள் என்பதை சொல்றாங்க. இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கிதாபுல் ஈமான் தன்னுடைய ஈமான் குறித்த பாடத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்து தந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 682வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வெட்கம் என்பது வெட்கம் என்ற தன்மையாகிறது, அது நன்மையை தவிர வேறு எதையும் அது கொண்டு வராது. அப்ப வெட்கத்தின் மூலமாக நன்மை மாத்திரம்தான் நிகழக்கூடியதாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இன்னும் ஒரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்படக்கூடிய செய்தியும் சொல்றாங்க, வெட்கம் என்பது அது முழுவதும் ஹைரானது, அது முழுவதும் ஹைரான நலவானதாகவே இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப பாருங்க, வஅன் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال அந்த இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ வெட்கம் என்பதாகிறது, லா யஅதி அது கொண்டு வராது, இல்லா பிகைரின் நன்மையை தவிர வேறு எதையும் அந்த ஈமான் அந்த ஹயா என்பது வெட்கம் என்பது கொண்டு வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு வெட்கம் என்பது ஹயா என்பது இருக்கின்றது என்று சொன்னால் அதன் மூலமாக நலவு மாத்திரமே அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நன்மைகள் மாத்திரமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த உலகத்துல ஒருத்தன் வெக்கப்படுறான், நீ என்னப்பா வெக்கப்பட்டுட்டே இருக்க, இந்த வெக்கத்தின் மூலமாக உனக்கு தீமை தாமா வழங்கக்கூடியதாக இருக்கும், தீமை தாமா நிகழக்கூடியதாக இருக்கும், உனக்கு நன்மையே கிடைக்காத ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அது ரொம்ப முட்டாள்தனமான கருத்து. அப்போ வெட்கம் என்பது இந்த உலகத்தில் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், காலம் கெட்டு போய் கிடக்கின்றது, விபச்சாரங்கள் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயம், சூதாட்டங்கள் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு காலமாக இருக்கு. அப்போ சாராயம் என்பது சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக ஆகிடுச்சு. இப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு வெட்கம் என்பது இல்லை. அப்போ வெட்கம் என்ற ஒரு தன்மை இருந்திருந்தால் அவன் ஜினா செஞ்சிருக்க மாட்டான், விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டான், மதுவை தன்னுடைய வாழ்நாளில் அருந்திருக்க மாட்டான், சூதாட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்க மாட்டான். அப்போ இது போன்ற காரியங்கள்லாம் அந்த உலகத்தில் கூடி போன காரணமே வெட்கம் இல்லாததன் காரணமாக தான். இந்தியாவில கூட எவ்வளவு பரவாயில்ல, இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்றோம். இப்போ வெளி உலகத்துல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெஸ்டர்ன் கல்ச்சர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நாடுகளை போய் பார்க்கும் பொழுது சுத்தமாக வெட்கம் என்பதே இருக்காது, சர்வ சாதாரணமாக பாவம் செய்யக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம். அப்ப வெட்கம் எப்பொழுது ஒரு மனிதனை விட்டு போகுதோ அப்போ பாவம் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்கம் என்பது ஹைரை தவிர வேறு எதையும் கொண்டு வராது, அதன் மூலமாக நன்மைகளும் நலவுகளும் மாத்திரம்தான் நிகழக்கூடியதாக இருக்கும், அதன் மூலமாக எந்த ஒரு தீமையும் நிகழாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபுல் அதப் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபுல் ஈமான் என்ற பகுதியில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு ரிவாயத்தை நமக்கு சொல்றாங்க, வஃபீ ரிவாயத்தின் லி முஸ்லிமின், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது. அப்போ இதுவும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ரிவாயத்து தான். அதுல சொல்றாங்க, அல் ஹயாஉ வெட்கம் என்பதாகிறது, ஹைருன் நலவாக இருக்கின்றது, குல்லுஹு அது முழுவதுமே நலவானதாக இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள்.
அல்லது கால, அல்லது அவர்கள் சொன்னார்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ரிவாயத்துல, அல் ஹயா வெட்கம் என்பதாகிறது குல்லுஹு ஹைருன், அது முழுவதுமே நலவானதாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அப்போ ராவிக்கு ஷக்கு, அறிவிப்பாளருக்கு சந்தேகம், ஹைருன் குல்லுஹு என்பதாக சொன்னார்களா இல்ல குல்லுஹு ஹைருன் என்பதாக சொன்னார்களா? அப்ப ரெண்டத்தினுடைய அர்த்தமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்ப வெட்கம் என்பதாகிறது அது முழுவதும் ஹைரு அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான், அது ஹைரானதாகவே இருக்கு அதன் முழுவதும் என்று சொல்றது ஒண்ணுதான். கிட்டத்தட்ட ஒரே கருத்துல வரக்கூடிய செய்திதான் இது. அப்போ ஹயா வெட்கம் என்பது அது முழுவதுமே ஹைர், மேல சொல்லப்பட்ட அதே தான். அதன் மூலமாக நலவு மாத்திரம் தான் நிகழக்கூடியதாக இருக்கும், தீமை என்பது நிகழக்கூடியதாக நிகழாது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் இமாம் வாஹிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள், ஹயா என்ற ஒரு வார்த்தை என்பது ஹயாத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. ஹயாத்னா மனிதனுடைய வாழ்க்கை, உயிர், உயிர் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் ஹயா. அப்ப உயிரை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வெட்கம் என்பது சொல்றாங்க. அப்போ மனிதன் தவறான இடங்களை நன்றாக அறிந்திருப்பதால் அவனுக்குள் இருக்கும் உயிரின் வலிமையின் காரணமாக அவன் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று வாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ உயிரின் ஒரு விஷயம் அவனுக்கு இருக்குதா இல்லையா? அவனுக்கு தவறான காரியம் எது நல்லா தெரியும், ஒரு மனுஷனுக்கு நல்லா அறிந்திருக்கிறான். அந்த அறிந்திருப்பதன் காரணமாக அவனுக்குள் இருக்கும் அந்த உயிரினுடைய வலிமையின் காரணமாக தான் அவன் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒருத்தவனுக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னா ஹயா என்பது அவனுக்கு இருக்கணும், வெட்கம் என்பது அவனுக்கு இருக்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஹயா என்பது, வெட்கம் என்பது அவருடைய ஆணித்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்காக, ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பதை வாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 3வது ஹதீஸ், இன்னும் 683வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமான் என்பது ஒரு 70 சொச்சம் அல்லது 60 சொச்சம் கிளைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அந்த ஈமானில் மிக சிறந்த அமலாகிறது, மிக சிறந்த செயலாகிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்கு. அந்த ஈமானில் மிக குறைந்த விஷயமாக இருக்கிறது வழியில் இருக்கக்கூடிய, ரோட்டினுடைய பாதையில் இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய காரியங்களை நீக்குவதுதான் அந்த ஈமானின் மிக குறைந்த ஒரு நன்மையாக இருக்கு. இன்னும் அது மட்டும் கிடையாது, வெட்கம் என்பது அந்த ஈமானிலிருந்தும் ஒரு கிளையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹதீஸுடைய தர்ஜுமா பாருங்க. வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், قال அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு, ஈமான் ஆகிறது, பிதுஉன் வ சபஊன அவ் பிதுஉன் வ சித்தூன ஷுஅபத்தன், கிளையால் 70 சொச்சம் அல்லது 60 சொச்சம் கிளையால் இருப்பதாக இருக்கின்றது. அப்போ ஈமான் என்பது 70 சொச்சம் இல்ல 60 சொச்சம் கிளைகளாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு ஃபஅஃதலுஹா, எனவே அந்த ஈமானில் மிக சிறந்ததாகிறது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு கடவுளும் இல்லை, எந்த ஒரு இறைவனும் இல்லை என்ற சொல்தான் அந்த ஈமானில் மிக சிறந்த சொல்லாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஈமானிலே மிகப்பெரிய தரஜா உள்ளது, மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள சொல்லு அந்த சொல்லுதான் சொல்றாங்க. வதுனாஹா, இன்னும் அந்த ஈமானில் மிக தாழ்வானதாகிறது. தாழ்வானதுன்னா ரொம்ப ஒரு சின்ன நன்மைகளை, அதாவது நன்மை சின்னதுதான், எப்படி சொல்ல வர, செய்யக்கூடிய செயல் ரொம்ப சின்னதுதான், ஆனா நன்மைகள் பெருசு. இப்ப 2 தரஜா, 2 அந்தஸ்து சொல்லி தராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருத்தன் ஈமான்ல சொல்றான்னு சொன்னா அது அவனுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஈமான்லேயே மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய வார்த்தை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான். ஆனா அந்த ஈமான்லேயே ரொம்ப குறைவான நன்மைகளை பெற்று தரக்கூடிய, குறைவானா ரொம்ப கீழ்த்தரமானது கிடையாது, ரொம்ப சின்ன நன்மைகளை பெற்று தரக்கூடிய நன்மை எதுன்னு சொன்னா, இமாத்தத்துல் அதா, இடையூறு தருவதை நீக்குவது, அணித்தொரியத்தை, வழியை விட்டும், அப்ப நடக்கக்கூடிய பாதையை விட்டும் ஒரு இடையூறு தரக்கூடிய விஷயத்தை நீக்கிறது. இப்போ ஒரு பாதையில ஒரு கல் இருக்கு, இல்ல மண் இருக்கு, ஒரு முள் இருக்கு, இல்ல ஒரு எலும்பு இருக்கு, அப்ப இது போன்ற காரியம்னா அந்த வழியில வழிபோக்கர்களுக்கு ரொம்ப இடையூறு தரக்கூடிய ஒரு பொருட்கள் தானே, வஸ்துக்கள் தானே. அப்ப இதை நீக்குவதுதான் அந்த ஈமானில் ரொம்ப குறைந்த காரியமாக, ரொம்ப குறைந்த நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஹயாஉ, இன்னும் வெட்கமாகிறது, ஷுஅபத்தும் மினல் ஈமானி, ஈமானிலிருந்தும் ஒரு கிளையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வெட்கம் என்பது ஈமானிலிருந்து ஒரு கிளை என்பதையும் இதன் மூலமாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள்.
பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சிறிதறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களையும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்றாங்க. பாருங்க, அல் பிதுஉ, பிதுஉ என்ற வார்த்தையாகிறது. பிதுஉன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும்? பி கஸ்ரில் பாஇ, பாவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டு வாசிக்கணும். வயஜூசு, இன்னும் அது ஜாயிஸாகும் கூடுமாகும். ஃபத்ஹுஹா, அந்த பாவிற்கு ஃபத்ஹ் செய்வது கொண்டு வாசிக்கணும். அப்ப பிதுஅன்னு சொல்லலாம், பதுஅன்னு சொல்லலாம் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? வஹுவ, இன்னும் அதுவாகிறது, மினஸ் ஸலாஸதி இலல் அஷரதி, 3லிருந்து 10 வரை உள்ள எண்களை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 3ல இருந்து, அப்போ ஒருத்தவன் சொல்றான் ஒரு 10 சொச்சம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 3ல இருந்து 10ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒண்ணு 3ஆக இருக்கும், இல்ல 4ஆக இருக்கும், இல்ல 5ஆக இருக்கும், இல்ல 6ஆக இருக்கும், 7, 8, 9, 10ஆக இருக்கும். இப்ப இந்த எண்ணிக்கைக்குள் அடங்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை, அதற்கு தான் பிதுஅ என்ற வார்த்தை அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ 70 சொச்சனா எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட. இப்ப 70 சொச்சனா 63 70 வரைக்கும். ஈமான் 63 கிளையில இருந்து 70 கிளை வரை இருக்குதுப்பா அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 60 சொச்சம் சொன்னாங்க. 60 சொச்சன்னா அப்போ அதிகபட்ச 60 எடுத்துக்கொண்டு அதுக்கு கீழே உள்ளதை பார்க்கணும். 53 59 வரை, 53 60 வரை இருக்கக்கூடிய கிளையாக ஈமான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, வஷ்ஷஅபத்து, ஷஅபத் என்ற வார்த்தையாகிறது. அதற்கான அர்த்தம் என்ன? அல் கித்அத்து, துண்டு. ஒரு துண்டு சொல்றோமா இல்லையா? கத்தான் சொன்னா ஒரு துண்டு, ஒரு சின்ன துண்டு, அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வல் ஹஸ்லத்து, இன்னும் பங்கு, ஒரு பங்கு, ஒரு பகுதி. அப்ப சில பகுதிகளா பிடிச்சிட்டா சில பகுதியில இருந்து ஒரு பகுதி எடுக்குமா இல்லையா? அதுதான் ஹஸ்லத். அப்போ ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஈமான்ல இருந்து ஒரு பகுதி, இல்ல ஈமான்ல இருந்து ஒரு துண்டாக இருக்கின்றது என்ற அர்த்தத்திற்கு ஷுஅபத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வல் இமாதத்து, இன்னும் இமாதத் என்ற வார்த்தையாகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அல் இஸாலத்து, நீக்குவதாகிறது. அப்ப இமாதத்துல அதா, இடையூறை நீக்குவது என்ற அர்த்தம் தான் நம்ம கொடுத்தோம். வல் அதா, இன்னும் அதா என்பதாகிறது. மா, ஒன்று, யுதி, இடையூறு தரும் ஒன்றாக இருக்கும். எது போன்று? கஹஜரின், ஒரு கல்லை போல, வஷௌக்கின், ஒரு முல்லை போல, வத்தீனின், மண்ணை போல, ரமாதின், சாம்பலை போல, கதரின், ஒரு பாத்திரத்தை போல, நஹ்விதாலிக, அது போன்ற வைகளை தவிர, அது போன்ற வைகளை போல என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ இடையூறு தரக்கூடிய ஒன்று, அது எல்லாமே அதாவை கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இப்ப கல்லு எடுத்துக்கலாம். கல்லும் இடையூறு தருமா இல்லையா? இல்ல ஒரு முள்ளு இருக்குது, முள்ளு குத்துவதன் மூலமாக மனிதர்களுக்கு இடையூறு தரும், அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல மண்ணு, மண்ணு கிடக்கிறதும், சில மண்கள் கிடக்கிறதும் அது இடையூறு தான். ரமாது, ரமாதுன்னு சொன்னா எரிந்த பொருள்னு சொல்றாங்க. எரிந்த, அப்ப எரிந்த பொருள்னா கங்குன்னு எடுத்துக்கொள்ளலாம், சாம்பல்னு எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டுமே வரும் ரமாதுல. அப்போ எரிபொருளாக போடக்கூடிய அந்த அடுப்பில் போடக்கூடிய கங்கு இருக்குமா இல்லையா? அதற்கும் ரமாதுன்னு சொல்லலாம். அந்த கங்கு உருகி சாம்பலாக ஆகுமா இல்லையா? அதற்கும் ரமாதுன்னு சொல்லலாம். அப்போ இது போன்ற இதுவும் இடையூறு தரக்கூடியதாக இருக்கும். கதர், கதருன்னு சொன்னா எப்படி? ஒரு பாத்திரம் கிடக்கு, இல்ல ஒரு சின்ன கிண்ணம் கிடக்கு, இது போன்ற எல்லாமே கதறில சேரக்கூடியதாக இருக்கும். நஹ்விதாலிக, அது போன்று இடையூறு தரக்கூடிய எதெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு எலும்பு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாயினுடைய எலும்பு இருக்குது, இல்ல வேற ஏதாவது ஒரு பாசி இருக்குது ரோட்ல, இல்ல வேற ஏதோ ஒரு, இன்னும் சொல்ல போன ஒரு செங்கல் கிடக்குது. அதுபோல் இது போன்ற இடையூறு தரக்கூடிய எல்லாமே இதில் சேரக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே அதாதான். அந்த அர்த்தத்துக்கெல்லாம் எதெல்லாம் இடையூறு தரக்கூடியதாக இருக்குமோ அதுவெல்லாம் வரக்கூடிய அந்த அர்த்தத்திற்கெல்லாம் இது அதா என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 3 ஹதீஸுகளும் ஹயாவை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸுகளாக இருக்கு. வெட்கத்தை குறித்து பேசக்கூடிய ஹதீஸ், வெட்கத்துடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். அப்ப வெட்கம் நன்மைகளை மட்டும்தான் கொண்டு வரும். வெட்கத்தின் மூலமாக எந்த ஒரு தீமையும் நிகழாது. வெட்கம் என்பது ஈமானுடைய கிளையாக இருக்கு, ஈமானிலிருந்து கட்டுப்பட்ட ஒரு பங்காக இருக்கு என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கூறி தருகிறார்கள். இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த ஹயா என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல இந்த ரியாது ஸாலிஹினுடைய 2வது பங்காக இருக்கக்கூடிய இந்த கிதாபுல் அதபு, இந்த பங்கை நம்ம துவங்கி அதில் வரக்கூடிய இந்த 84வது பாடத்தை குறித்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே அமையக்கூடிய இந்த 1வது ஹதீஸ், 2வது ஹதீஸ், 3வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கங்களையும் அதில் அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள், ஏனைய அனைத்து காரியங்களையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 4வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதனுடைய தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள் பற்றிய அனைத்து செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்.
வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.